பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பணம் வசூலிக்கிறப்ப இந்த வீடுகளை போறப்ப ஏன் அந்த வீட்டு பெண்களை குறி வைக்கிறாங்க? பணம் கொடுக்குறதே அந்த பெண்ணை வச்சு தான் சார் கொடுக்குறோம். ஓ, எனக்கு நல்லா தெரியும் உங்களால கட்ட முடியாது. கரெக்ட். நான் ஏன் கொடுக்குறேன்? கட்டாயம் உங்களால அடிச்சு பிடிச்சனால வாங்க முடியும், வேற விதமா என்னால வாங்க முடியும். ஆனா லாபி பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் நினைக்கிறீங்க? லாபி எப்ப சார் பண்ண வேண்டியது இருக்கும்? தப்பு பண்ணாதானே? அதானே அங்கே அறம் தவறுது இல்லையா? சில இடங்கள்ல இந்த கந்துவட்டி இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறப்போ பெண்களை ஒரு 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 அடிமை போல பயன்படுத்த பாக்குறாங்களா? கண்டிப்பா சார். ஒரு ஆர்டிஸ்டோட குழந்தை பிறக்கலாம், அது உங்களுக்கும் பிறக்கலாம், எனக்கும் பிறக்கலாம். சரியா? அவங்களுக்கு உங்க சொசைட்டில இடம் இல்லையா பாஸ்? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. என்ன மனசாட்சி உங்களை உறுத்தியதால் அந்த வேலையோ தொழிலையோ விட்டு வெளியே வந்து விட்டீர்கள்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து சர்வீஸ் இன்ஜினியர். அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணணும். அவங்களுக்கு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டை வித்துரு அவனுக்கு. அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம்! ஒருவனுக்கு தேவையில்லாத பொருளை அவனை ஏமாற்றி லாபத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு விற்க சொன்னாங்க. அவ்வளவுதான். So you came out. I came out. போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சதும் போதும், என் ப்ரொமோஷனுக்கு குறைச்சதும் போதும். நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சு. அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வராங்க. ஒரு எம்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 ரூபா பில் போடுவாங்க. என் கண்ணு முன்னாடியே நகை அவங்க அந்த ஒரு பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டட்டியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அதை விட்டுட்டு வெளியே வந்தேன். நீ எப்பவாவது நல்லவனா இல்ல எப்பவுமே நல்லவனா? மதுபான வகைகள் தயாரிக்கிற ஆலையில ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தேன். இதனோட பாதிப்புகளை இன்னும் சுற்றுப்புறத்துல வெளிப்படையா பார்க்க ஆரம்பிச்சேன். குடியால என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒண்ணுமே காணோம். அச்சச்சோ. அவங்களை குடிக்கிறவங்கள போய் நேரடியா போய் நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா இல்லையா? இல்ல, நான் தயாரிக்கிற இடத்துல இருக்கிறேன். இதை நான் விட்டு இந்த மாதிரி ஒரு வேலை நான் பார்க்க கூடாது. மனசாட்சி உறுத்திச்சு வேலையை விட்டுட்டேன். இப்ப திடீர்னு குடின்னு பாடுறானா, கை வட வழங்குது, கண்ணு பட வழங்குது, ஹார்ட் பெக்கு பெக்குது இல்ல. சும்மா எடுத்து கவுத்துங்க. இது என்ன சாதாரண பிரச்சனையா? என்ன வந்து ஜூனியர் இன்ஜினியரா ப்ரோமோட் பண்ணி எங்க என்னை பிளேஸ் பண்றாங்கன்னா என்னுடைய சொந்த ஊரான நாகை மாவட்டம் சீர்காழி புறவழிச்சாலையில என்ன பிளேஸ் பண்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன் அவங்க என்னை அங்க பிளேஸ் பண்ணாங்கன்னா நிறைய லோக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் ஒரு லோக்கல் பர்சன். அதனால என்னால கம்பெனியும் சமாளிக்க முடியும், ஊர்க்காரங்களையும் சமாளிக்க. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பைபாஸ்க்கு தேவையான அந்த ரோட்டுக்கு தேவையான மண், சவுடு மண் எங்கேருந்து எடுக்கிறதுக்கு பர்மிஷன்னா ஏரிகள், ஆறு ஓரமா துறை வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. இதான் சுச்சுவேஷன். என்ன கான்ட்ராக்டர்ஸ் எடுக்கிறது எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் நான் சொல்றது அடிகள்ல மீட்டர்ல. வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. 18 அடிகளுக்கு மேல நோண்டி இருக்காங்க. ஊர்வலம் கொள்ளையடிக்கப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாம வெளில வந்துட்டீங்க. ஆமா. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனா இருக்கிறது எனக்கும் பிடிக்கல சாமி. கந்துவட்டி கடை ஃபைனான்ஸில் வேலை செஞ்சு சார். அந்த வீட்டில் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்த்து நீ ஒழுக்கமாக கட்டு அப்படிங்கிற வார்த்தை நாகரிகமா? தனியாக கூப்பிட்டு 4 அடி அடிச்சிருந்தா கூட வாங்கியிருப்பேன். உங்களுக்கு முன்னாடி பார்த்து என்னை பார்த்து ஒழுக்கமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குற, நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கண்ணில் தண்ணி வந்து. வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தையாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை பார்த்து பேசு. என்ன நீயும் முன்னாடி வரணும்னா இதை பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை ப்ரெஷர் பண்ணாங்க. எனக்கு பிடிக்கல. வந்துட்டு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை தாழ்த்தும், ஒரு மனிதனை கொன்னே போடும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பணம் வசூலிக்கிறப்ப இந்த வீடுகளை போறப்ப ஏன் அந்த வீட்டு பெண்களை குறி வைக்கிறாங்க? பணம் கொடுக்குறதே அந்த பெண்ணை வச்சு தான் சார் கொடுக்குறோம். ஓ சார், புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சில இடங்கள்ல இந்த கந்துவட்டி இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறப்போ பெண்களை ஒரு 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 அடிமை போல பயன்படுத்த பாக்குறாங்களா? கண்டிப்பா சார். அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். நல்ல லாபம் வருங்கிறதுக்காக அல்லது நெருக்கடி இருக்குங்கிறதுக்காக அந்த தொழிலை பண்ணுவீங்களா? இனிமே கண்டிப்பா பண்ண மாட்டேன் சார். இந்த வறுமை வந்தா கஷ்டமே பட்டாலும் போதும் சார் எனக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் கந்து வெட்டிக்காரங்க பெண்களிடமே கொடுக்குறாங்க? அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். காரைக்குடி ஹோட்டல்ல கதவு திறந்து விடுற மாதிரியே இல்ல. வெரி சிம்பிள் லாஜிக். அவங்கள ஒரு செகண்டுக்கு 2வது செகண்ட் மிரட்டினா ஐயோ நம்ம லைஃபே மிசரபிளா போயிடுமோ அப்படின்னு ஒரு இது பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. போய் உழைத்து சாப்பிடு, பிச்சை எடுக்காதே போ. அடாவடித்தனம் அப்படின்றத சொல்றதை காட்டிலும் நம்ம வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கணும் அப்படின்றதான் முக்கியம். அதான் முதல்ல சொன்னதுதான். என்ன ஜென்மமா கையில காசு இருக்குன்னு ஓவரா ஆட்டமா அடிக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் மெர்சி பார்த்தா நான் எப்படி சார் பிசினஸ் பண்ண முடியும்? என்னால பிசினஸ் பண்றதுக்கு நோ மெர்சி. வட்டினாலே மெர்சி கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். எனக்கு நல்லா தெரியும் உங்களால கட்ட முடியாதுன்னு. கரெக்ட். நான் ஏன் கொடுக்குறேன்? கட்டாயம் உங்களால அடிச்சு பிடிச்சனால வாங்க முடியும், வேற விதமா என்னால வாங்க முடியும். அந்த வேஜ் ஃபிக்ஸ் பண்ற டைம்ல எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டதுன்னா, நீங்க சம்பந்தப்பட்ட அபிஷியல்ஸ் எல்லாம் போய் பார்த்து கொஞ்சம் லாபி பண்ணுங்க. நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது அறத்துக்கு முக்கியமான விரோதமான ஒரு காரியம். அங்க என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ராத்திரி வீட்டுக்கு வருவேன், எனக்கு தூக்கமே வராது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது.
நான் ஒரு தொழிலாளி, ஆனால் ஒரு தொழிலாளி கூட்டத்துக்கு போய் சம்பளம் கொடுக்குறத டிலே பண்ண சொல்லி நான் போய் லாபி பண்ணுறேன் பாருங்க. அப்போ எனக்கு விஷம் கொடுத்துக்கிற மாதிரி தான் அது. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஆனா லாபி பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் நினைக்கிறீங்க? லாபி எப்போ சார் பண்ண வேண்டியது இருக்கும்? தப்பு பண்ணாதானே? அதானே, அங்கே அறம் தவறுது இல்லையா? இதெல்லாம் தப்பு, நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் நல்லவனா இருக்கும்போது எந்த ஒரு குறுக்கு பாதையும் எனக்கு தேவையில்லை. நான் பாட்டு நான் என் பாதையில் போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த அறம் தவறுறவங்களும் அந்த ஒழுக்கம் கடைபிடிக்காதவங்களுக்கு ஒரு பாதை தேவைப்படுது. சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியால லாபி பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. லாபி பண்றதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்கு. அது கம்பெனி இருக்கு, அதுல மனசாட்சியை விட்டுட்டு கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? அதை வந்து ஒரு முரட்டுத்தனமா உனக்கு பிழைக்க தெரியல, கடைசியில் அந்த ஒரு பேரை வச்சிருவாங்க நமக்கு, உனக்கு பிழைக்க தெரியாது அப்படின்னு. பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன் வாங்க உடனே. எப்படி இழிச்சவாயன்று வாங்க. எனக்கு திருவள்ளுவரும் கம்பனும் பாரதியும் ஒழுக்கமும் பாட்டி கதையும் தாத்தா கதையும் படிச்சுட்டு அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எனக்கு வயிறு வளர்க்கணும்னு வைங்க. அப்ப எங்க அப்பா என் தாத்தா பாட்டன் எல்லாம் முட்டா பசங்க. நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. ஒரு கிரானிக் கேபிட்டலிசம் எப்ப ஒழியுதோ அப்பதான் ஒரு தேசம் வளரும், அந்த நாடு அப்பதான் வளரும். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத நமக்கு இது சாதாரண விஷயம் வளரும். இல்லனா ஒரு ஆள்கிட்டே பணம் சேரும். ஏய் எடுத்து குடுக்குறியாடா நீ? ஒரே வருஷத்துல கண்டபடி அவங்க 20 காலேஜ் தொடங்க முடியும், 20 கம்பெனி தொடங்க முடியும், 20 பெரிய ஜாயிண்ட் பில்டிங்ஸ் உருவாக்க முடியும். அப்ப ஒரே இடத்துல காசு சேரும். அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரிட்டையர்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சவர் அந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டா மேல்படி வேலைகளை செய்யறதுக்கான வழிகள் வந்து ஈஸியா இருக்கும். எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆளுகளை வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் தப்பு பண்றதுங்கிறது நீங்க சொல்ற லாபிங், அது பெரிய அளவுல பண்றது கிரானிக் கேபிட்டலிசம். மாட்டிக்கிட்ட பங்கு. நீங்க எந்த ஊருக்கார் சார்? எனக்கு மதுரை மாவட்டம். மதுரை. உங்க பேரு? வெங்கட சுப்பிரமணியம். வெங்கட சுப்பிரமணியம், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மாதிரி ஆளை பார்க்கலாம். என்ன மனுஷன்? இவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதுல யார் சொன்னதை நீங்க எப்பா இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஐ வாண்ட் டு டிபேட் வித் திஸ் கை. இல்ல லாபி பண்ணாம இன்னைக்கு எந்த விஷயமே நடக்காது. பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு தம்பி. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுள்ளேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வெளியில கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் லாபி. பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறதும் அறம் பிறழ்வதற்காக என்னோட மனசாட்சியை விட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஒரு லாப நஷ்டம் இல்லாத குடும்பத்திலேயே அது இருக்கும்போது பணத்தை போட்டுட்டு முதல்ல போட்டுட்டு அதுல ஒரு லாப நஷ்டம் வராம இருக்கும்போது அதுல லாபி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? நம்ம எந்த நிலைமைக்கு போயிருக்கோம் பாருங்க. லாபிங் தப்பு இல்லைன்னு கூட பேசலாம் அப்படிங்கறதே ஒரு இழிநிலை. நம்ம தரம் தாழ்ந்து போறதுக்கான அடையாளம் இது. உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பிராக்டிகலா ரியாலிட்டி. என் வீட்டுல வந்து ஓலை கொதிக்கணும், அதுக்கு கொலை செய்ய வேணா, கொலை செய்ய வேணா, கொலை செய்ய வேணா, ஒருத்தனை கெடுக்க வேணா, லாபி பண்ணிட்டு போல என்ன தப்பு இருக்கு? என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? பச்சை லைட் போட்டு மனித உருவம் தெரியும் போது தான் நான் கிராஸ் பண்ணணும். பொறுமையா தான் இருக்கணும், எல்லாரும் கூடயும் சேர்ந்து தான் நான் நிக்கணும். அது ஒரு நான் அந்த நெறியை கடைபிடிக்கிற முறை. தெரிஞ்சுக்கிட்டியா? நான் வேகமா போகணும், என் பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு இருப்பா அப்படிங்கிறதுக்காக கிராஸ் பண்ணிடுவோமா? நம்ம அடிபட்டு செத்துருவோம். நடக்கிறது நாராயண இருக்கிறது ஈசங்கள்னு போ. நம்ம கையில என்ன இருக்கு? நம்மளுடைய சட்ட திட்டத்துப்படி லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தவறு. கரப்ஷன் இன் எனி ஃபார்ம் வச்சுருவாங்க. சிக்னல்ல வந்து எல்லோ லைனை தாண்டாலே தப்பா, ஆனா பண்ணாம இருக்கிறோமா? ஐயோ பைத்தியம் நினைச்சா தெளிவா இருக்குது. அது நான் சிக்னலை பிரேக் பண்ணக்கூடாது, அதை தாண்டி அங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னா நம்மளை தாண்டி 4 பேர் போயிட்டு இருப்பான். அவன் நம்மளை முட்டாள திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போவான். நம்ம வாழ்றதுக்காக நம்ம வகுத்துக்கிட்ட சட்டங்களை என் சுயநலத்துக்காக நான் உடைச்சிருவேன், அதை உடைச்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்குல்ல, அதை தான் நான் இழிநிலைன்னு சொல்றேன். மகராசா நீங்க நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி இழிநிலைன்னு சொல்லி என்ன ஸ்டாம்ப் குத்தி அதனால இந்த சொசைட்டில எனக்கு எந்த மரியாதை இல்லாம போதா? இல்லையே. நான் எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணணும்? வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. நான் வந்து நெறியானவன், அறம் தவறாதவன், அதுக்கு எனக்கு ஏதாவது சர்டிபிகேஷன் கொடுத்து என் கையில கொடுத்து 4 தலைமுறைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லட்டும், நான் பண்றேன். இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா? போ வீணா அடிப்படி சாவ போற நீ, போ ஓடி. நான் ஒழுக்கமாக இருப்பதுக்கு எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தா வேணா இருப்பேங்கிறீங்க. அங்கே உங்களுக்கு லாபம் தான் பாக்குறீங்க. அப்ப எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் நடத்துறீங்க. அப்படியே நடத்துங்கடா, நான் வர்றேன். அவங்ககிட்ட போய் கேட்டேன், how do you hire? ரொம்ப பாவமா இருந்துச்சு, பார்த்தா பாரு ஹேண்டிகேப். சரி ஹேண்டிகேப் தான், ஓகே ஃபைன். நவ what will you do? ஒன்ன மாதிரி ஆளுங்களை சட்டம் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பாரு. பாவமா இருக்கு, பொண்ணு கொடுத்துருங்க, வேலை கொடுத்துருங்க. I have as an HR manager, நான் வந்து கேட் கீப்பர்ஸ் ஆஃப் a company. I will have to do my job. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஒரு 10 மார்க் கம்மி, 100க்கு 90 அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. சார் இட் இஸ் 89.5. ஓகே இட்ஸ் ஃபைன் ஃபைன். யா டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி ஒரு மாற்றுத்திறனாளி தான், ஆனா நான் இரக்கமும் கருணையெல்லாம் காட்ட மாட்டேன், இவங்களுக்கே வேலை கொடுத்தேன்னு தான் போய் கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சீதர் இல்லைனா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? இவருக்கு முன்னால் இருந்தவர்கிட்ட ஒரு அறம் இருந்திருக்கு, அது அவர் வளர்க்கப்பட்ட விதம். நான் இந்த அறத்தை ஃபாலோ பண்ணுவேன். திருந்துங்கடா டேய்.
இவர் சொல்ற மாதிரி கம்பிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஹையரிங்கிற வார்த்தை அராஜகமான வார்த்தை. ஆட்டோ லாரி பஸ் எல்லாம் பிடிச்சி போறது தான் ஹையரிங். ஐ அம் எம்ப்ளாயிங். அந்த வேர்டு நீத்து நாசமா போச்சு. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா ஒரு மாட்டிப்பீங்க. தகுதி இல்லாம நெப்போட்டிசத்தின் அடிப்படையில் நீங்க ஆள் எடுக்கலன்னு மட்டும் உண்மையை சொல்லுங்க. நீங்க இந்த பிசிக்கலி சேலஞ்சுக்கு நீங்க கொடுக்க வேணா கேப்பபிலிட்டி பாருங்க. பேசுங்க. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. உங்க கம்பெனிஸ் எல்லாம் தகுதியானவனுக்கு தான் வேலை கொடுக்குதா, நெப்போட்டிசம் பார்க்கலையா, ஜாதி பார்க்கலையா, அப்புறம் அவனுக்குலாம் கொடுக்குறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த நம்பிக்கையில மேல வந்துருவாங்க. அவங்க கிட்ட மட்டும் என்ன கேப்பபிலிட்டி பாக்குறீங்க? நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நேரா பேசு, தப்பா நினைக்க வேண்டாம். சும்மா யாருக்கு வேணாலும் பிறக்கலாம். ஒரு குழந்தை பிசிக்கலி சேலஞ்ச், ஒரு ஆட்டிசத்தோட குழந்தை பிறக்கலாம். அது உங்களுக்கும் பிறக்கலாம், எனக்கும் பிறக்கலாம். சரியா? அவங்களுக்கு உங்க சொசைட்டில இடம் இல்லையா பாஸ்? சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய் இல்ல சார், இடம் கிடையாது. சல்லி பசங்களை எல்லாம் சரிக்கு சரியா சபையில கூட்டி வச்ச பாரு, நம்மள சொல்லணும். இப்ப இந்த எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்குங்கன்னு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் தகவல் கேட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான், இதான் பதில். நீங்க சொன்னதான் பதில். உங்களுக்கு இடம் இல்ல. நன்றி, வணக்கம்.